ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ஸ்பைசி சிவடா தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து 2-in-1 ரெசிபினே சொல்லலாம். 2 ஃப்ளேவரில் ரெசிபி பார்க்க போகிறீங்க. அதுக்கு கார பொரி நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவல் பொரி நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு அவல் பொரி, அடுத்து 1/4 கிலோ அளவுக்கு நிலக்கடலை, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு தோல் உரிக்காமல் 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொப்பரை தேங்காய் வந்து ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு காஞ்ச திராட்சை எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அடுத்து முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து சுகர் பவுடர், ஸ்பைசிக்கு தேவையான மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. பேக்கெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவடா மசாலா. ஸோ சிவடா மசாலா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தாளிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வறுத்துக்கணும். அகலமான பாத்திரமாக வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் 1/4 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கடலையை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, நீங்கள் லைட்டாக வறுத்தாலே போதும். அடுத்து கொப்பரை தேங்காய். ஸோ கொப்பரை தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடித்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நம்ம வந்து விரும்பி சாப்பிட்லாம். முந்திரி பருப்பு என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது, ஏன்னா பலகாரத்தில் எல்லாமே சேர்த்துட்டு மிச்சம் இருந்தது அதை மட்டும் சேர்த்துட்டேன். காஞ்ச திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் செஞ்சது. இந்த ரெசிபி கூட என்னோடய சேனலில் இருக்குது, மறக்காமல் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா பெரிய திராட்சையை நல்லா வந்து பக்குவமாக செஞ்சு வச்சது, நல்லா எண்ணெயில் போட்டதும் நல்லா பெருசாக வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை. ஸோ பூண்டெல்லாம் எண்ணெயில் வறுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு போட்டுட்டு எடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை நான் வந்து குறைச்சிட்டேன். நமக்கு 1/2 கிலோ அளவுக்கு தான் நம்ம சிவடா செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம மசாலா இது எல்லாமே வறுத்தாச்சு, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். ஸோ எண்ணெயில் வந்து சிவடா மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாமே போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை எண்ணெயில் வறுக்கக்கூடாது. இது மாதிரி ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டுட்டு நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவல் பொரியை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. பாத்திரத்தில் வச்சு உங்களுக்கு கலக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா கீழே நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு பாத்திரத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஸோ ஒன்று வந்து ஸ்பைசி, ஒன்று வந்து ஸ்வீட்னஸ். ஸோ வந்து நமக்கு ஸ்பைசியாக இருக்கிறத நான் வந்து கவரில் பேக் பண்ணி வச்சுட்டேன். கீழே நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதுக்குள்ளே நான் போட்டு வச்சுட்டேன். ஸ்வீட் வேணுங்கிறதுக்கு சுகர் பவுடர் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நமக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. டேஸ்டியான ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பேப்பரை வந்து கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும், இல்லைனா பொரி வந்து பதத்து போயிடும். மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சிவடா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கவரில் நீங்கள் டேரெக்டாக வச்சாலும் நோ ப்ராப்ளம். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதோட கேரி கவரில் ஸ்டோர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.